யாழி இளனின் தம்பி குகனை திட்டிவிட்டு சென்றதும், என்னண்ணா இப்படி பேசிட்டு போறா, உன்னை மாசா இன்ட்ரோ பண்ணது தப்பா என்று பாவமாக குகன் கேட்க, தப்பில்ல, உனக்கு அந்த பொண்ணு மேல கோவம் வந்தா நீதான் ஜேர்னலிஸ்ட் ஆச்சே. அண்ணன் பெயரை அறிமுகம் செய்த தம்பியை அண்ணியின் தங்கை மனம் நோகும்படி பேசியதால் தம்பி தற்கொலை முயற்சி அப்படின்னு உங்க நியூஸ்ல போட சொல்லு, அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிடுவாங்க என்று இளன் சிரிப்பை அடக்கியவாறு கூற, எது என்று குகன் அதிர்ந்ததை பார்த்து இளனுக்கு நன்றாக சிரிப்பு வந்துவிட, என் நிலைமையை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்குல்ல, இதுக்கே இப்படி திட்டிட்டு போறாளே, இதுல நான் அவளை லவ் பண்றேன்னு தெரிஞ்சா என்னென்ன பண்ணுவாளோ என்று பாவமாக குகன் கேட்டதற்கு, என்ன பண்ணுவா, உன்னை கத்தி எடுத்து குத்திட்டு அவ ஜெயிலுக்கு போயிடுவா என்று சாதாரணமாக பதிலளித்தான் இளன். என்று குகன் அவனை முறைக்க, பின்ன என்னடா, யாழியோட கேரக்டரே அப்படிதான், அவளுக்கு என்ன தோணுதோ அதை பட்டுன்னு பேசிடுவா, அதே தான் இப்பவும் பண்ணா. அப்புறம் நான் குழலியை கல்யாணம் பண்ணிக்க போகிறதுனால யாழி என்கிட்ட இப்போ கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கணும்னு நினைக்கிறா. ஆனால் அவளுக்கு என் மேலே உள்ள கோபம் முழுசாக போகலை. அதனால தான் நீ என் தம்பியாக போயிட்டதுனால என் மேலே உள்ள கோபத்தை உன்கிட்ட காட்டிட்டா. அதுக்கேண்டா இப்படி ஃபீல் பண்ணுற என்று இளன் அவன் காரில் ஏறி அமர, என்னது என்று அதிர்ச்சியுடன் கேட்ட குகன் வேகமாக காரில் ஏறி இளனுக்கு அருகிலுள்ள இருக்கையில் சென்றமர்ந்து, உன் மேலே உள்ள கோபத்தை என்கிட்ட ஏண்டா காட்டணும், நான் என்னடா பாவம் பண்ணேன் என்று சினுங்களுடன் கேட்டதற்கு, ஏன்னா நீ என் தம்பி அதான் என்று இளன் சிரித்தபடி காரை ஓட்ட ஆரம்பித்தான். ஆட போடா, அன்னைக்கு உன் கூட அவங்க குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்து வாலில் மாட்டியிருந்த அவளோட ஃபோட்டோவை பார்த்தே அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எவ்வளவு அழகாக இருக்கணும்னு நினச்சேன் தெரியுமா, இப்போ எல்லாம் போச்சு என்று குகன் நொந்து கொள்ள, சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத அண்ணன், நான் இருக்கேன், கண்டிப்பாக உன் லவ்வுக்கு என் குழலிக்கிட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணுறேன் என்று இளன் குகனின் தோளை தட்டி கூற, அதுக்கு அண்ணி உன்னை ஏற்றுக்கணும் ப்ரோ என்று குகன் நக்கலாக கூற, அதெல்லாம் என் குழலி என்னை ஏற்றுப்பா, நீ ஷட்டப் பண்ணு என்று அவனை முறைத்தான் இளன். குழலி வீட்டில் உள்ள அனைவரும் பாரம்பரிய வழக்கப்படி தரையில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கையில் குழலியின் தந்தை நாதன் குழலியின் தாய் வசந்தியிடம், சொன்னீங்களா என்று குழலியை கண்ணால் காட்டியவாறு கேட்க, இல்ல இருங்க என்று வசந்தி குழலியின் சித்தியான சாவித்திரியிடம், நீ சொன்னியா என்று கேட்க, இல்லக்கா இருங்க என்று சாவித்ரி யாழியை பார்த்து, ஏ வாலு சொன்னியா என்று குழலியை கண்களால் காட்டியபடி கேட்டதும், இல்ல சித்தி என்று யாழி பாவமாக கூற, அதை பார்த்து கொண்டிருந்த குமாரன் மற்றும் சாவித்திரியின் மகனான தரன், இப்ப எதுக்கு எல்லாரும் இப்படி கண்ணாலேயே பேசிக்கிறீங்க, நீங்க யாரும் குழலிக்கிட்ட அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்த விஷயத்த சொல்லல அப்படித்தானே என்று கேட்டதற்கு அனைவரும் ஆம் என்பது போல் தலையை ஆட்ட, ஃப்ரீயா விடுங்க நான் சொல்றேன் என்று தரன் குழலியை தொட்டு, அக்கா உனக்கு அடுத்த வாரம் என்கேஜ்மெண்ட் தெரியுமா என்று நிதானமாக கேட்டதும் அவன் வாயசைப்பை வைத்து அவன் கூறியதை புரிந்து கொண்ட குழலி, என்ன அடுத்த வாரம் எனக்கு என்கேஜ்மெண்டா, சும்மா விளையாடாதடா என்றதும், நிஜமாதான், நீ வேணா மற்றவங்க கிட்ட கேட்டுக்கோ என்று தரன் கூறியதும் குழலி, அப்படியா என்பதை போல் நாதனை பார்க்க, ஆமாம்மா, போன வாரம் உன்னை வெளியூரில் பேச கூப்பிட்டாங்கன்னு நீயும் யாழியும் போனீங்கல்ல, அப்போதான் மாப்பிள்ளை அவங்க குடும்பத்தோடு வந்து உன்னை பொண்ணு கேட்டாங்க. மாப்பிள்ளை ஆடியாலஜிஸ்டாக இருக்காரு, சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு, வீட்டில் எல்லாருக்கும் அவரை பிடிச்சதுனால நாங்கள் சம்மதம்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலான்னு பார்த்தோம். அதான் நீ காலையில் அப்படி சொன்னதும் நாங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பொண்ணுக்கு சம்மதம்னு சொல்லிட்டோம். அதனால் அவங்க அடுத்த வியாழக்கிழமை நல்லா இருக்குன்னு அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தையும் அடுத்த 1 மாதத்தில் கல்யாணத்தையும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்க. உனக்கு சம்மதம் தானம்மா என்று நாதன் அவளிடம் சைகை மூலம் சிறு தயக்கத்துடன் கேட்டதும், உங்களுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான்ப்பா என்று குழலி கூறியதை கேட்டு அனைவரும் மகிழ்ந்தனர். ஆனால் எனக்கு காது கேட்காதுன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா என்று குழலி அனைவரையும் பார்த்து கேட்க, அவங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாம்மா வந்திருந்தாங்க என்று குழலியின் சித்தப்பா குமாரன் கூறியதும், அப்படின்னா சரிங்க சித்தப்பா என்று புன்னகைத்தாள் குழலி. அக்கா இதுதான் மாப்பிள்ளையோட ஃபோட்டோ
என்றபடி தரன் அவளிடம் ஒரு புகைப்படத்தை கொடுத்ததும் அனைவருக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அடே பாச்சா, இப்படி காரியத்தையே கெடுத்துட்டியடா. ஐயோ கடவுளே, அக்கா அந்த போட்டோவை பாத்திரக்கூடாது என்று மனதிற்குள் தன் தம்பியை திட்டியவாறே யாழி கடவுளிடம் முறையிட்டு கொண்டிருக்க, குழலியோ அந்த புகைப்படத்தை பார்க்காமல் தரனிடமே கொடுத்து, வேண்டாண்டா, அடுத்த வாரம் தான் அவருக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட்டே ஆக போகுதுல, நான் அப்போ அவரை நேர்லயே பார்த்துக்கிறேன் என்று புன்னகை முகமாய் கூறியவள் சாப்பிட்டு முடித்த தட்டை தூக்கி கொண்டு அதை கழுவி வைப்பதற்காக சமையல் அறைக்கு சென்று விட்டாள். அதன் பிறகுதான் அனைவருக்கும் உயிரே வந்தது. உடனே யாழி தரனின் தலையில் ஒரு கொட்டு வைத்து, குட்டி பாச்சா, சும்மாவே இருக்க மாட்டியாடா நீ? அக்கா மட்டும் அந்த போட்டோவை பார்த்திருந்தா உன்னை ஜூஸ் புழிஞ்சிருப்பேண்டா என்றவள் அங்கிருந்து சென்றுவிட, தரனோ தன் தலையை தேய்த்து விட்டபடி போகும் அவளை பார்த்து சிறு கோபத்துடன், போடி ஒல்லி பாச்சா என்று கூற, யாழியோ அதை கண்டுகொள்ளவே இல்லை. குழலி அவள் அறைக்குள் நுழைந்ததும் பின்னாடியே நுழைந்த யாழி ஓடி வந்து அவளை மகிழ்ச்சி பொங்க அணைத்துவிட்டு பின் விலகி, குழலி, உனக்கு இன்னும் 1 மாசத்துல கல்யாணம் ஆக போகுது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்று சைகையில் கூற, நானும் ஹாப்பி என்று குழலி புன்னகைத்த நேரம் அவள் அலைபேசி சினுங்கியது. அக்கா, உன் போன் ரிங் ஆகுது, இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் என்ற யாழி மேஜையில் இருந்த குழலியின் அலைபேசியை எடுத்து பார்க்கையில் அது ஏதோ புதிய எண்ணாக இருந்ததால், என்ன இது புது நம்பரா இருக்கு என்று யோசித்தவாறே அதை அட்டெண்ட் செய்து, ஹலோ யாரு என்று கேட்டதும், ஹலோ இது குழலி நம்பர் தானே என்று மறுமுனையில் இருந்தவர் கேட்க, ஆமா என் அக்கா நம்பர் தான், நீங்க யாரு என்று கேட்டாள் யாழி. யாழி, நான் இளந்தரையன், குழலி ஃப்ரீயா இருக்காங்களா, நான் அவங்க கிட்ட பேசலாமா என்று மறுமுனையிலிருந்து இளன் கேட்க, மாமா நீங்களா? தாராளமா பேசுங்க மாமா, இதோ கிட்ட கொடுக்குறேன் என்று புன்னகையுடன் கூறிய யாழி குழலியிடம் அவள் அலைபேசியை கொடுத்து, அக்கா இந்தா மாமா பேசுறாரு என்றதும், மாமாவா என்று குழலி குழப்பமாக கேட்க, ஆமா உன் ஃபியான்சி எனக்கு மாமா தானே, அதான் அப்படி சொன்னேன், முதல்ல பேசுக்கா என்று யாழி கூறியதை கேட்டு இளனுக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருக்க, குழலியோ சிறு வெட்கம் கலந்த தயக்கத்துடன் ஹலோ என்று மென்மையாக அழைத்தாள். ஐயோ என் குழலி என்கிட்ட பேசிட்டாளா என்று குதூகலமான இளன் பக்கத்தில் இருந்த குகனை செல்லமாக அடிக்கிறேன் என்ற பெயரில் பளாரென அடித்துவிட, அம்மா என்று வலியில் சத்தமிட்டான் குகன். ஐயோ சாரிடா, உங்க அண்ணி என்கிட்ட பேசிட்டான்ற குஷியில் அடிச்சிட்டேன் என்று அசடு வழிகை சிரித்தவாறு இளன் கூற, அன்னிக்கிட்ட பேசுறியேன்னு உன்னை சும்மா விட்டுட்டு போறேன் என்று அவனை முறைத்த குகன், என்ன அடி என்று புலம்பியவாறே அங்கிருந்து சென்றான். என்னாச்சுடி, கட்டாயிடுச்சா என்று குழலி அலைபேசியை பார்த்தவாறே யாழியிடம் கேட்க, இல்லக்கா மாமா லைன்ல தான் இருக்காரு, ஆனா எதுவும் பேசல என்று யாழி கூறியதை கேட்ட மறுமுனையில் இருந்த இளன், சாரி சிக்னல் கிடைக்கல போல, அதான் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன், இப்போ கேக்குதா என்று கேட்டதும், கேக்குது மாமா சொல்லுங்க என்றாள் யாழி. யாழி, நான் குழலி கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன், அவங்க ஃப்ரீயா இருந்தா வாட்ஸ்அப்ல சேட் பண்ணலாமான்னு கேளுங்களேன் என்று இளன் கூறியதும், சரிங்க மாமா என்ற யாழி குழலியிடம் சைகையில் அவ்வாறு கேட்க, பண்ணலாங்க என்று குழலி கூறியவுடன், ஓகே தேங்க்ஸ் குழலி, அப்போ நம்ம வாட்ஸ்அப்ல பேசலாம், பாய் என்று மகிழ்ச்சியுடன் இளன் கூறியதை யாழி குழலியிடம் கூற, அவளும் பாய் என்று புன்னகைத்ததும் இருவரும் அழைப்பை துண்டித்தனர். குழலியோ அவள் மெத்தையில் சென்றமர்ந்து மகிழ்ச்சியுடன் மொபைலை எடுத்து வாட்ஸ்அப்பை ஓபன் செய்தவுடன் அவனிடமிருந்து, ஹாய் குழலி, நான் இளந்தரையன் என்ற செய்தி வந்திருக்க, பதிலுக்கு குழலி ஹாய் என்று அனுப்பினாள். அவளது முகத்தில் உள்ள மகிழ்ச்சியை பார்த்த யாழி, சரிக்கா குட் நைட், நீ எப்படியோ இன்னைக்கு தூங்க லேட் ஆகும், அது வரைக்கும் என்னாலலாம் முழிச்சிருக்க முடியாதுப்பா என்று கூறிவிட்டு அவள் படுத்துவிட, குழலியோ சிறு புன்னகையுடன் அவனிடம் தொடர்ந்து பேச ஆரம்பித்தாள். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு குழலி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா என்று இளன் கேட்டதற்கு, நான் உங்கள் ஃபோட்டோ கூட இன்னும் பார்க்கல, ஆனால் என்னோட ஃபேமிலிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சதுனால
எனக்கும் பிடிச்சிருக்கு என்று புன்னகையுடன் அவனுக்கு பதில் அனுப்பினாள் குழலி. இந்த செய்தியை வாசித்ததும் இளனுக்கு ஒரு புறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபுறம் கவலையாகவே இருந்தது. அவனுக்கு ஏன் அந்த கவலை என்பதை அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம்.